பாருங்கள், நேச்சுரல்ஸ்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தாங்க இப்போ ஒரு சாட் ஐட்டம் ரெடி பண்ண போகிறோம். இதை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி இந்த பவுலில் சேர்த்திருக்கேன். இப்போ இந்த சாட் ஐட்டத்துக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், டொமேட்டோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், க்ரீன் சில்லி சீடு எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கணுங்க. இதெல்லாம் எவ்வளோன்னு கேட்டால் நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணுங்க. பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இதையெல்லாம் ஒவ்வொன்றா இது கூட ஆட் பண்ணலாங்க. பாருங்கள், பூண்டை ஆட் பண்ணிக்கிறேன், க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாங்க, டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாங்க, அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கடுத்து மசாலாலாம் ஆட் பண்ணுங்க. பாருங்கள், சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து சாட் மசாலா, நெக்ஸ்ட்டு கரம் மசாலா. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதை உடனே சாப்பிட்ணுங்க, ரொம்ப நேரம் ஊற வச்சா நல்லா இருக்காதுங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு வேறு ஏதாவது பூந்தி மிக்சர் அந்த மாதிரி ஏதாவது பிடிச்சா கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ எங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிக்கும்னு நாங்கள் இப்படி ரெடி பண்ணியிருக்கோங்க. செக் பண்ணிக்கலாங்க, உப்பு காரம் மசாலாலாம் செக் பண்ணிக்கலாம், எது பத்திலையோ சேர்த்திக்கலாங்க. லெமன் ஜூஸ் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக பிழிஞ்சுக்கணுங்க. ஆயிலெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டியது இல்லைங்க. கரம் பொரி மாதிரி இருந்தால் தான் நம்ம ஆயில் ஊற்றுவோம். இதுக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க. சீடு இருந்தால் பார்த்து எடுத்துருங்க, இல்லாட்டி டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ சீடு விழுந்துருச்சு, அதை நான் ரிமூவ் பண்ணிடுறேங்க. சரிங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நம்மளோட நேச்சுரல்ஸ் சாட் ஐட்டம் செமையாக இருக்குங்க. ரெடி பண்ணி பாருங்கள் நீங்களும். என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.